நீங்கள் தேவா சார் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கீங்க, தம்பி வந்து வந்திருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. 400 படத்துக்கு மேலே தேவா சார் இசையமைத்திருக்காரு. ஆமாம், நிறைய மக்கள் ரீச் ஆகிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா சார் கூட அந்த கருவறை படத்துக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு. தேவா சாருக்கு தேசிய விருது கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், எவ்வளோ நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க, தேவனா கானான்னுவீங்க. அது கிடையாது. ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் மற்ற 5 பாட்டும் மெலடி சாங் இருக்கும். அதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அது என்னமோ தெரியல, அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது. அந்த என்ன பண்ணாது, நலம் நலம் அறியாவல், காதல் கோட்டைக்கு கிடைச்சிருக்கணும். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது. தேவா வாங்கினா அண்ணன் வாங்கலைன்னா இந்த பையன் வாங்கிட்டார் இல்லையா, அது போதாதான் நமக்கு இல்லையா? தேங்க்யூ சார். டைரக்ட் சார், இது வந்து பயமாக இருக்குமா இல்லை காமெடியாக இருக்குமா? காமெடி கலந்த பயமாக இருக்கும் சார். ஏன்னா பயம் இருக்குது, கண்டிப்பாக சில ஸ்பாட்ஸில் பயம் இருக்குது. நிறைய அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போகும். அந்த மாதிரி உள்ள படம். அதில் சில இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பயப்படுற எலமெண்ட்ஸும் இருக்குது. அந்த பயன்றதை நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ குழந்தை பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம், அந்த ஸ்கேரி பயம்லாம் கிடையாது. அதான் நான் சொன்னேன், ரத்தம் கிடையாது, அறுத்து போடுறது கிடையாது, கைக்கு ஏதோ பிச்சு கிடக்கிறது கிடையாது, இல்லை உங்களை சவுண்டை வச்சு டமால்னு உங்களை பயன்படுத்து கிடையாது. பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம். அது நான் இப்போ சொல்ல முடியாது, படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு புரியும். மியூசிக் டைரக்டர் சார். சார், இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் பூரா எல்லோரும் மொத்தமாக குத்தகை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு 15 கோடி 20 கோடின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆளுங்களுக்கு வேலையே கொடுக்கறதில்ல. உங்கள் யூனியன் அதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சார்? நான் வந்து யூனியனில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதனால தான் கேட்குறேன் சார். செக்ரட்டரி முரளி. ஆமாம் சார். எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம். ஒரு 50% தொழிலாளர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அது வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிறவங்கெல்லாம் வந்து உதவித்தொகை கேட்டு வராங்க. அவங்க சப்ஸ்கிரைபே பண்ண முடியாது. எப்படி சார் ஒர்க்கிங் பேமெண்ட்டே கட்டுறதில்லை யாரும் மியூசிஷியன்ஸ். அதாவது இப்போ வர்ற மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறதே தெரியறதில்லை. அதனால அவங்க பெரிய மியூசிக் டைரக்டர் நீங்கள் போய் சொல்லணும் 50% நீங்கள் சார் சொல்ல தான் சார் முடியும். இது அவங்க சில விஷயங்கள் சில அடாப்டேஷன் பண்ணிக்கணும். ஆமாம். சித்ராமணி சார் 40 வருஷமா இருக்கீங்க. நேற்று பிறந்தநாள் கொண்டாடினீங்க. ஃபிலிம் ரோலில் படம் எடுத்து நீங்கள் டிஜிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க. நம்ம ஏன் ஃபிலிம் கம்பெனி ஊட்டியில் மூடினாங்க நம்ம கேட்க முடியாது. அது மாதிரி வாசுதேவன் சார் சொன்னார் காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டார். கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்குது, பட்ஜெட் வைஸ் இருக்குது. இல்லை பொதுவாக ஒருத்தனை சாவடிக்கிறது தான் மேட்ரு. மிஷின் கன் வச்சு ஒரு 60 புல்லட் வச்சு அடிக்கிறதோட ஒரு துப்பாக்கியில் எடுத்து டப்புன்னு சுட்டுறது இருக்குது. அது மாதிரி காம்ப்ரமைஸ்களும் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் கதையும் கதாபாத்திரங்களும் சிதைக்காத அளவுக்கு அருமையாக வந்திருக்கிறது. அனைவரும் வந்திருந்து படத்தை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் இன்னொன்று, எல்லாருமே ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாரும் உட்கார வச்சுருக்கீங்க. டெக்னீஷியன், டிஓபி, எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் உழைச்சாங்க பயங்கரமாக கடுமையாக. ஏன் அவங்கள மேலே இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டிஓபிங்களை கீழே உட்கார வச்சு பார்த்ததில்ல. எடிட்டர் மேலே கூப்பிட்டு இல்லை சார், ஆக்சுவலாக மேலே தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ எல்லாரும் பேசணும், எல்லாருமே பேசினாங்க. கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். கேள்வி கேட்கலாம் நீங்கள், அவருக்கு வேணாம் தான் சொல்கிறாங்க. சொல்லுங்கள். நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசினாவே நல்ல ஒரு ஸ்டோரியை சொன்னாவே ரீல் விடாத பேய் கதை விடுறேன்றாங்க. ஆமாம் சார். நீங்கள் படத்துக்கே பேய் கதைன்னு வச்சுருக்கீங்க. இதில் என்ன ரீல் சொல்ல போகிறீங்க? ரீலா இல்லை ரியலா? இது ரியலான்றதெல்லாம் இல்லை சார். இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு த்ரில்லர் படம், த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் படம். இது நீங்கள் வந்து பேய் படம் ஜான்ராகவும் எடுத்துக்கலாம், ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் ஹாரர் ஃபில்மாக கூட பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்கல்ப்டட் மூவியாகவும் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ கதையோட டைட்டில் வந்து படத்துக்கு தேவையாக இருந்தனால தான் அதை வச்சுருக்கோம், இந்த பேய் கதை அப்படின்றது. படம் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் இல்லையா, இது ஃபேமிலி என்டர்டெய்னர் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேயை வந்து வேறு மாதிரி காட்டுவாங்க படத்துலலாம். நாங்கள் அந்த பேயை வந்து இந்த படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இல்லை, ட்ரைலர் கொஞ்சம் காமிக்கும் போதே அது பிக் பாஸ் கண்டென்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு ரூம் உள்ளே போயிட்டு ஒரு வீட்டு உள்ள மாட்டிக்கிற மாதிரி, பின்னாடி இந்த பேக் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து பேசிச்சு. விஜய் கேபிஓயில் அவர் இருந்தாருன்றதுனால அதே கதையை கொடுத்துட்டாரா? இல்லை சார், நீங்கள் சொல்கிறது மாதிரி உள்ள கதை இல்லை. இது முழுக்க வேறு கதை தான். அதாவது வந்து இதில் வந்து படத்தில் வந்து நாங்கள் முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே படத்தை நாங்கள் எழுதலை.
ஸ்கிரிப்டிங் உட்காரும்போது டைலாக்ஸ்லாம் உட்காந்து நாங்கள் எழுதும்போதே வந்து இது ஒரு பேய் படம், பேயை வச்சுலாம் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்கள் கதையை எழுதலை. இல்லை ஹாரர் ஒரே ஒரு செக்மெண்ட் தான் ஹாரரா இல்லைன்னா வந்து இந்த ஃபீல்க்காக கொடுத்துருக்கீங்களா? அது ஒரு ஃபீல்க்காக வர இதுதான் சார், உள்ள எலிமெண்ட் தான். இது வந்து படம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்கோபிஃபைடாக எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா படம் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு போர்ஷன் வரைக்குமே த்ரில்லிங்காக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே என்ன எலிமெண்ட் இருக்குன்றதை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சரி, ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருந்தா சில இதுக்கு சில எல்லா ஆடியன்ஸும் கேட்டர் பண்ண வேண்டியிருக்கு, எங்கேயாவது ஒரு பிட் லூப் ஹோல்ஸ் ஏதாவது செட்டரேட் பண்ண வேண்டியிருந்தா? சார் கண்டிப்பாக சார், ஏன்னா காம்ப்ரமைஸ் இருக்கும். அதாவது வந்து பட் ஆனால் அதை வந்து எப்படி நம்ம அந்த காம்ப்ரமைஸை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. எல்லா இதுலேயுமே காம்ப்ரமைஸ் இருக்கும். நீங்கள் எல்லா செக்மெண்ட்ஸில் போகும்போது நம்ம ஒன்று யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மைனர் காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். என்ன தான் அது காம்ப்ரமைஸாக இருந்தாலும் அதை எப்படி அதை கரெக்டாக கொண்டு வரணுன்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் நிறைய படங்கள் அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து அனிமேஷனை வேறு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். அதாவது ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப அனிமேஷன்னாலே அப்படி தானே பார்க்குறோம் இல்லையா. பிரம்மாண்டம், அதில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, அதோட போர்ட்ரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து விஆர் டெக்னாலஜி, இப்போ குழந்தைங்களாம் விஆர் போட்டுட்டு விளையாடுறாங்க இல்லையா, சும்மா கண்ணில் மாட்டிப்பாங்க, அவங்க போவாங்க, திடீர்னு பார்த்தா டமால் விழுகிற மாதிரி அவங்க நடிச்சுப்பாங்க. ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரியாது. பட் உள்ளே வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷுவலைஸ் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் சில ஏரியாங்கள் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது. ஆனால் டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது, இப்போ அன்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போகும்போது அதில் சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது. பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா கதைக்குள்ளே வரும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஹாய் ஹலோ, என் பேர் வந்துட்டு ஆஷ்மெலோ. ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர். துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி, அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தட் ஐம் டூயிங் இன் தமிழ். அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இன் த டீம், ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட். சொல்லப்போனால் ஜீன் சார் அண்ட் பாஸ் who is Jerry sir. I'm really happy and blessed to work in this movie, and also my co-actors, that is Ashik and GV. So such good company. இப்போ கூட நினச்சி பார்த்தா கூட it is like இவ்வளோ சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சதா, why did even that shooting get over so soon ன்னு இருக்கும். Because such a fun team, such a loving team, such a supporting team ன்னு சொல்லலாம். Especially ராம், கதிர் ப்ரோ, அப்புறம் மோசஸ் ப்ரோ, Praveen bro especially ரொம்ப supportive-ஆ he taught us எப்படி ஆக்ட் பண்ணணும், இல்லைனா எப்படி how you supposed to do, என்ன kind of emotions வெளியே வரணும்னு சொல்லி they supported a lot. I am really very thankful about it. And also 29th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹோல் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெசெல்லாம் நான் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது. இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க. நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க. மறக்காமல் ஜீன் சார் என்னை கூப்பிட்டு, மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது, எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோடய இதை எதுவும் எனக்கு தெரியாது. பட் என்னோடய போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டோம். பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அமுச்சு கொடுத்துருந்தாங்க இடையில, மியூசிக் எல்லாம். நான் அப்பவும் கேட்டேன். இன்றைக்கி தான் போபோ சசி சாரை நேரில் மீட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோசஸ் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் தென் வினோத், அவங்க வந்து இந்த படத்தில் என்னோடய சன்னாக பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர். ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல். ஸோ நாங்கள் அப்புறமா வந்து என் அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க, மேம் அவர் தான் ப்ரொடியூசரா மேம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும் போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன். அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது. அதில் ஜீன் சார், ஜெரி அண்ட் ஏழுமலை சார், இவங்க 3 பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, பரிச்சயமான முகங்கள். ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரொமோவும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷனும் போட்டுக்கிறேன். நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புதுசாக ஆளை போடுறாங்க, மறந்துடுறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் வெளியில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியல? நான் சொன்னேன், கூப்பிடலைங்க, என்னங்க இப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு. உண்மை அதுதான். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க, இல்லை அவங்க ஒரு மாதிரி
ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வேணால் டேரக்டரை கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் அப்பார்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடகங்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்டும் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆனாக்கும் நல்லதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க. எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படம் 29th ஆகஸ்ட் தேட்டருக்கு வரும்போது திஸ் இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டெய்னர். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். நீங்கள் இது வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. காட் பிளஸ். பேய் கதை என்னோட டெபியூ மூவியாக அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டேரக்டராக பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர், என்னோட அண்ணா மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்டு அந்த மாதிரி ஒரு திறமையை கண்டெடுத்து நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும். அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு, ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான். நான் என்னோட திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசன்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு, ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. முதல்ல வந்து என் ப்ரொடியூசருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், வினோத் சாருக்கு, எங்களை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அப்புறம் மோசஸை பற்றி சொல்லணுன்னா 25 வருஷம் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நல்ல பையன். நிறைய கதைகள்லாம் சொல்லி நாங்கள் எப்பயோ படம் பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான், நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரீரிகார்டிங்லாம் முடித்தோம், சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. நானே சொல்லக்கூடாது. படம் வந்து ஆகஸ்ட் 29 ரிலீஸு. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.